டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ கேள்வி எண் 50 பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் சி சி.வை. தாமோதரனார். கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி வழங்கினார். ஆப்ஷன் பி கூற்று 2 மட்டும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். ஆப்ஷன் பி ரா இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ஆப்ஷன் டி ராசசிம்மேஸ்வரம் கோயில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் டி 6. பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் சி மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் ஏ வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினை சொற்களை கண்டறிக. ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். ஆப்ஷன் பி செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. ஆப்ஷன் பி எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அகர வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொழிக்கும், போத்து, மங்கை. தா என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் டி தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். ஆப்ஷன் சி செல். ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல். ஆப்ஷன் ஏ கருப்பம், சுற்று, சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. ஆப்ஷன் ஏ எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் பி வெண்பாவுக்குரிய ஓசை. ஆப்ஷன் டி செப்பல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஆப்ஷன் பி ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆப்ஷன் டி தலைவன். ஃபிக்சன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல். ஆப்ஷன் பி புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. ஆப்ஷன் சி மரபு வலுவமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள். ஆப்ஷன் ஏ நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. பதினெண் என்றால். ஆப்ஷன் ஏ 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸ் குறிக்கும். ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர். ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர்? ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக. ஆப்ஷன் பி முடிகளு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருவரினும் இவ்வழியில் நீபவனம் என்பது. ஆப்ஷன் பி உவவனம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. ஆப்ஷன் சி குயில் பாட்டு. வாளங்கே நீண்டு எழுந்த வள்ளுகு இறங்கே 4 டேஸ் என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி கவி காளமேகம். சரியானதை கண்டறிக. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். ஆப்ஷன் ஏ திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். ஆப்ஷன் ஏ வாணிதாசன். பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? ஆப்ஷன் பி உடுமலை நாராயண கவி.
வாழ்வினில் செம்மையைச் செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்துப் பாடலை பாடியவர். ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் சி 6 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. ஆப்ஷன் டி எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர். ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். ஆப்ஷன் ஏ நாடகம். தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் டேஸ். முறையே ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், உடுமலை நாராயணகவி. தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் பி இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும்.